வணக்கம் ரகுமான் சார். வாங்க ஸ்னேகன் சார். பாட்டு சொல்லி கொடுத்துறீங்களா சுபாக்கு? சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, அப்ப பாட்டு போயிடலாமா? போயிடலாம். சார் டேக் மியூசிக். ஸ்டாப் மியூசிக் ஸ்டாப். நீங்க ராவடின்னு தானே எழுதி கொடுத்தீங்க? ஆமா, ராவடின்னு எழுதி கொடுத்தேன். ஏமா நீ ராவடின்னு தானே பாடுன? Yes, it's ராவடி ஒன்லி. எனக்கு மட்டும் ராபரின்னு கேட்டுச்சு. எங்களுக்கும் அப்படிதான் கேட்டுச்சு. இல்ல சார், எனக்கு அதான் வருது, இப்படி பாட்டு போட்டுலாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஏஆர் ரஹ்மான் சார் இந்த மியூசிக் டைரக்ட் பண்ணியிருந்தா. அடுத்த ட்விஸ்ட் வந்து இதே பாட்டை ஹாரிஸ் ஜெயராஜ் சார் ஒரு ஆள் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருந்தாருன்னா எப்படின்னு. இப்போ இல்லை, நான் தான் ஹாரிஸ் ஜெயராஜ் சார், இவர் பாடுவார். நான் தான் சுபா மேம். ஆமாம். ஓகே சுபா, ரெடிங்களா? மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? மனப்பாடம் பண்ணிட்டீங்க. போயிடலாம். பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். ஓகேங்க. ஓகே, in 3 2 1 let's go for take. சார் டேக்னா பாட்டு வரணும். என்ன பண்ணிருக்கீங்க? கட். என்னம்மா என்ன சார், நான் தான் பாடிட்டு இருக்கேன் சார். யார் சார் உங்க? என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? என்னம்மா பேசுற? ஒரு ஹாரிஸ் ஜெயராஜ் சார் பாட்டுனாலே ஒரே லைன் ஒரு 3-4 பேர் பாடுவாங்க. அதுதான் நியதியே. அப்படிதான் பாடுறாங்க. சார், நான் எவ்வளவு பெரிய சிங்கர், நான் பாடி இல்ல. அப்ப நீ கிளம்பலாம். நீங்க இல்ல பாடி சார், பாடி சார். டேக். தேங்க் யூ. அது வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார். இன்னும் ஒரே ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் இருக்காரு. இதே பாட்டை இசைஞானி இளையராஜா சார் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருந்தாருன்னா தெரியல. காப்பிரைட்ஸ் ஏதோ சொல்றாங்க. இரு என் பஞ்ச்லைன்ல நீனே சொல்லிட்டு நான் என்ன பண்றது? ஒரு சின்ன கற்பனை தான். கேமரா எங்க இருக்கு? கற்பனை தான். நான் தான் இளையராஜா சார். நான் தான் சுபா மேம். என்னம்மா பாட்டெல்லாம் நல்லா படிச்சிட்டியா? படிச்சிட்டேங்க. நல்லா பாடிடுவல்ல? பாடிடுவோம்மா. டேக் போலாமா? டேக். ஆஃப் பண்ணுங்க. உனக்கு மியூசிக் பத்தி ஏதாச்சும் தெரியுமா? நான் வைரமுத்து வருகிறேன். இவங்களுக்கு நீங்க லிரிக்ஸ் சொல்லி கொடுத்தீங்களா இல்லையா? ஐயா, நான் ராவடி என்று தான் கூறினேன். ஆனால் அவர்கள் ராவாக அடித்துவிட்டு ராவடியை ராபடி ஸ்ட்ராபெரி என்று ஏதோ பினாத்தி கொண்டிருக்கிறார். அம்மா தாயே, நான் சரியாக தானே கூறினேன். நானும் ராவடின்னு தான் பாடினேன் ஐயா. நீ இப்படியே எடுத்து பேசிட்டு வச்சுக்கவேன், கேஸ் போட்டுருவேன். ஐயா, நமது படத்துக்கே கேஸ் போட முடியாது ஐயா. ஐயா, நான் அவர்கள் பாடும் பாட்டு தப்பு என்று நினைத்துதான் கேஸ் போடுவேன் என்று சொன்னேன். நான் அதற்கு கேஸ் போடுவேன் என்று சொல்லவில்லை. நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சாரை பத்தி.